எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? அவளை நல்லா தானே வளர்த்தேன், நல்ல பொண்ணாதான் படிச்சு முடிச்சா. திடீர்னு எங்க இருந்து அவளுக்கு ஒழுக்க கேடு வந்துச்சு? எங்க இருந்துதான் இந்த கெட்ட புத்தி வந்துச்சோ? இவன் கூடயோ பைக்ல எல்லாம் போறா. ஏன் கருப்பா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கருப்பா, அப்பாவே ஒரு அப்பாவி, ஒண்ணுமே தெரியாத மனுஷன். எனக்கு அம்மாவா அப்பாவா நீ தானே இருக்க. எதுக்காக புனிதாக்கு இப்படி ஒரு கெட்ட புத்திய கொடுத்த? பொய் சொல்றா கருப்பா. ஆபீஸ்க்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு எவனோ ஒரு பொறுக்கி பையன் கூட பைக்ல போறா. ஆள் இல்லாத வீட்டுக்கெல்லாம் போறா. எனக்குவே ரொம்ப அருவருப்பா இருக்கு. எதுக்காக அவளுக்கு இப்படி ஒரு புத்திய கொடுத்த? ஏற்கனவே இந்த வீட்ல என்ன எப்படா வெளியே அனுப்பலாம், எப்படா நம்மள கேவலப்படுத்தலான்னு காத்துட்டு இருக்காங்க. இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, நாளைக்கு இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? எங்களை விடு, சூர்யா சார் அந்த சுந்தரவள்ளி அம்மா கேவலப்படுத்தி தலை குனிஞ்சு நிக்க வச்சிட மாட்டாங்க. கருப்பா, நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். அவளை அடிச்சு பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், நல்ல விதமா சொல்லியும் பார்த்துட்டேன். இனி நான் என்ன சொன்னா திருந்துவா? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா இல்லாத பொண்ணு, அதுலயும் முக்கியமா பொண்ணு. அப்ப நாங்க தானே ஒழுக்கத்தோட இருக்கணும். இப்படி தரை கெட்டு தெரிஞ்சா யாருக்கு அவமானம்? எங்க குடும்பத்துக்கு தானே, எங்களை பெத்தவங்களுக்கு தானே. அதே இந்த நாசமா போனவளுக்கு புரிய மாட்டேங்குது. சூர்யா சார் கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. ஆனா நான் இது அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? கேள்விப்பட்டா வருத்தப்பட மாட்டாரா? அப்படி ஒரு நல்ல மனுஷனை வருத்தப்பட வைக்கணுமா? இது ஏன் கருப்பா அவளுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு உன்னை விட்ட வேற நாதி இல்ல கருப்பா. வேண்டாம், போதும். இதுக்கு மேல எங்களை சோதிக்காத. அவளுக்கு நல்ல புத்திய கொடு. செஞ்ச தப்ப உணர்ந்து தானா திருந்துற மாதிரி பண்ணு. இதுக்கப்புறம் அவ கூட போராடுற சக்தி எனக்கு இல்ல. அவ நிச்சயமா பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா நந்தினி. அவ படிச்ச படிப்புக்கும் நம்ம கம்பெனில பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்ல நந்தினி. அவ நிஜமாவே அவ ஃபாரின்ல MBA பண்ணாரான்னு எனக்கு சத்தியமா டவுட்டாவே இருக்கு. அதுவும் கோல்டு மெடலிஸ்டான். கம்பெனில அது எப்படி ஒரு CEO ஆல அது எப்படி ஒரு கம்பெனி டேட்டாவை மாத்தி சொல்ல முடியும்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாராவது போய் சொல்லுவாங்களா? ஐயோ, இதெல்லாம் நம்பவே முடியல என்னால. அவளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம். நந்தினி, நந்தினி, வாட் ஹேப்பன்? என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நந்தினி, என்ன தாய்க்குளம் பேசின பேச்சுக்கா கண் கலங்கிட்டு இருக்க? ஐயா, அவங்க இப்ப பேசுறதெல்லாம் புதுசா உனக்கு? என்ன நந்தினி இது? எப்பவுமே காய்ச்சி மூச்சுன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு போய் நீ இப்படி ஃபீல் பண்ணலாமா? நந்தினி, நீ அழாத ப்ளீஸ். எனக்கு கஷ்டமா இருக்கு. என் செல்லம் இல்ல இது. இது ஒரு மேட்டரே கிடையாது நந்தினி. சி, ஐ நோ நந்தினி. இது நிச்சயமா ஒரு பெரிய கிரைசிஸ் தான். இதுக்கெல்லாம் நீ போட்டு மனசை குழப்பிக்காத. சி, நான் எதுக்கு இருக்கேன்? நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன்ல. டோன்ட் வரி ப்ளீஸ். இந்த கம்பெனியை டாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வையும் ரத்தமும் சிந்தி உருவாக்கின கம்பெனி இது. அது நாசமா போகிறதுக்கு நான் விடுவேனா? ஒண்ணு தான் நான் இப்ப செய்ய வேண்டியது. ஓகேவா? கம்பெனியா இருக்கணும், வீடு வீடா இருக்கணும். அது நடந்தாலே இங்க இருக்கிற பாதி பிரச்சனை சரியாயிடும் நந்தினி. ஓகே? சி நந்தினி, நீ இவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆயிருப்பன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தாய்க்குலத்தோட பேச்சு ரொம்ப ஹர்ட் ஆகுதா நந்தினி? டேக் இட் ஈஸி நந்தினி, கவலைப்படாத. நான் சீக்கிரமே இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் நந்தினி. முதல்ல இந்த வீட்டில் வச்சு கூத்தடிக்கிறாங்கல்ல, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், கேம்ப் ஆஃபீஸு, இந்த மாதிரி மீட்டிங்ஸு, முதல்ல இதெல்லாம் தான் ஒழிச்சு கட்டணும். இதை பாரு, கம்பெனி மறுபடியும் ஆஃபீஸில் தான் நடக்கணும். அதை நான் செஞ்சு காட்டுவேன். ஓகேவா?
ம்? சரி, இப்ப எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இந்த காய்ச்சி மூச்செல்லாம் நீ பெருசா கண்டுக்காத. ஓகேவா?